ஹை ஃப்ரெண்ட்ஸ், அலாட்மெண்ட் ஆர்டருக்கு வந்து ஒரு லிங்க் வரும். அதில் போய் லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 20 to 24 வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டியூஷனில் போய் ரிப்போர்ட் பண்ணிவிடுங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரொவிஷ்னல் இல்லைனா டிகிரி சர்டிஃபிகேட்டு, எல்லா இயர் மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து பிசிஏ ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, 10th 12th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். அது வந்து யார் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே படிக்காமல் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி கீழே படித்தவங்க வந்து கண்டிப்பாக இதை வாங்கணும். அப்புறம் நேரில் போகும்போது நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அலாட்மெண்ட் ஆர்டரோடு சேர்த்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஒரு 5 ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 3 or 4 காப்பீஸ் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களோட ஃபோட்டோ காப்பி, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பென்னு, கம்மு எல்லாமே வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேஷ் வந்து ஒரு 20,000 கிட்ட கையில் வச்சுக்கோங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, டியூஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுறதுக்காக இருக்கும். அதுக்கப்புறம் 100% உங்களுக்கு வந்து இந்த கிடச்சிருக்க கவர்மெண்ட் சீட் வந்து ஓகேனா மட்டும் அமௌண்ட் வந்து பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து டவுன்லோட் பண்ணுங்க. பிகாஸ் வந்து கவர்மெண்ட் சீட்டை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். நிறையா பேர் வந்து இந்த சீட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.